வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல்ல மேச ராசி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 2024 ஆண்டு பலன் நம்ம முதல்ல போடுறோம். அந்த ஆண்டு பலன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகளை வச்சு தான் நம்ம குறிக்கிறது. அதாவது பாருங்கள், மொத்தத்தில் 4 கிரகம் தான் அந்த ஒரு ஆண்டை நிர்ணயிக்கிறது. குரு, சனி, ராகு, கேது. இந்த 4 கிரகம் தான் ஒரு ஆண்டோடைய, அதாவது நல்ல பலனா தீமை பலனாங்கிறது நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு. பார்த்திங்கன்னா அந்த 4 கிரகம் தான் வருட கிரகங்கள். மற்ற எல்லா கிரகங்களுமே மாத கிரகங்கள் தான். இப்போ சூரியன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகத்தில் போகுது. அது நம்ம மாத பலன் நம்ம போட்டிருக்கோமே. அதேமாதிரி சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான், மாதம் தான் பேச்சு ஆகும். செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 மாதம் இருக்குது, அவர் பேச்சு ஆவார். புதன் பகவான் எடுத்திங்கன்னா 18 நாளைக்கு 15 நாளைக்கு இப்படி அவர் முன்னும் பின்னுமாக போயிட்டுருப்பார். சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா யாருன்னா புதன் பகவான் தான். ரொம்ப நெருக்கத்திலே ட்ராவல் ஆகும். சந்திர கிரகமானது 2.25 நாளைக்கு ஒருக்க இடம்பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்கள வச்சு கணிக்கிறதை விட இந்த 4 கிரகமான மாத கிரகங்களை வச்சு தான் நம்ம பெரும்பாலும் கணிக்கிறதே 4 கிரகங்கள். அதாவது சனி, ராகு, கேது, புதன், இது குரு பகவான், இந்த 4 கிரகம் தான். சரிங்களா? ஸோ இந்த வருடம் 2024 வருடம் மேச ராசிக்கு எந்த மாதிரியான நற்பலங்கள் இருக்குதா, தீமை பலங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தீமைக்கு பேச்சே இல்லை, அங்கே நற்பலங்கள் தான் இருக்குது. அவங்களுடைய தசா புத்திகளை பார்த்துக்கோங்க. உங்களுடைய தசை எப்படி இருக்குது, புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். ஏன்னா கோச்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கோச்சாரம் சொல்ல முடியாத லெவலில் பாசிட்டிவாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டைம் வருமானு பார்த்திங்கன்னா மேசராசிக்கு இதுக்கப்புறம் எப்போவுமே வராது. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டைமாக இருக்குது. என்னென்னா ராசியிலே குரு இருக்கார். இந்த ராசிலே குரு இருக்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது சொல்லுவாங்க, அதாவது தனித்த குரு பார்த்திங்கன்னா இது லக்கணத்திலே குரு வனவாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மாங்க. அதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதாவது 16 வருஷம் குருவுடைய தசை நடந்துச்சுன்னா 16 வருஷம் வனவாசம் போனார் ராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 16 வருஷம் குரு தசை தசை வரும்போது தான் அதுக்குண்டான வருமே பிரச்சனைகள் வரும். அது யாருக்கு வரும் பிரச்சனைனா, துலா ராசிக்காரங்க, துலா லக்கணக்காரங்களுக்கு தான் வருமே ப்ராப்ளம். மேச இதுக்கு வரவே வராது. மேச லக்கணமாக நீங்கள் பிறந்தோ இல்லைன்னா மேச ராசியாக பிறந்து லக்கணம் நீங்கள் துலாமாக அமைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் துலா லக்கணம் இல்லாமல் மற்ற எந்த லக்கணமான அதுக்கோங்க, துலா ரிஷம் லக்கணம் இல்லாமல் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் குருவுடைய தசை வந்துச்சுன்னா மிகப்பெரிய நன்மைகள் தான் செய்யுமே. ஸோ அந்த கெடுதல் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாமும் ரிஷவும் அந்த லக்கணமாக இருந்து குருவோட தசை வந்தால் மட்டும் தான் அதெல்லாம் நடக்கும். மற்றபடி எப்பவுமே நடக்காது. நீங்கள் அதை பற்றி, அதாவது யாரோ சொல்கிறாங்க ஜென்மத்தில் குரு இருந்தால் வனவாசம் அப்படி இப்படின்னு பிரச்சனைலாம் கிளப்பிடுவாங்க. ராமர் போனார் வந்தார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, சும்மா. சரிங்களா? ஓகே. மேச ராசி மிக அற்புதமான அமைப்பில் இருக்குது. குரு ராசிலே இருக்குது, மிக சிறப்பு. ராசிலே உங்களுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 இடத்த சூப்பராக டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் அதாவது மே வரைக்குமே உங்களுக்கு குரு இருந்து மேச ராசியை நல்ல சிறப்பான வழியில் எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன்னா அந்த முழு ஒளியும் அந்த ராசி கொடுக்குறாரு. அதனால் பார்த்திங்கன்னா மேச ராசி மிக அற்புதமான அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார். அதாவது இந்த வருஷம் வருஷம் பிறக்கும்போது மேச ராசியை பொறுத்தவரை 5 குடியவர் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்த குரு பார்க்கும்போது அங்கே சந்திரன் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த வருடம் பிறக்கும்போது. அப்போ அது என்ன, குழந்தைங்களால மிகப்பெரிய நன்மைகள் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வருஷம் ஃபுல்லாகவே மேசராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு குழந்தை இருக்கா, குழந்தையால் மிகப்பெரிய நன்மை. இல்லை நீங்களே குழந்தையா, உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பாசிட்டிவாக இருந்து அவங்க உங்களை நல்லா பாதுகாத்துக்கிடுவாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. அதேமாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், இந்த 6ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேது இருக்கார். எதிரிகளே இல்லாத சாணம், நோயே இருக்காது, எந்த நோயும் வராது, அண்டாது. அப்படியே நோய் இருந்துச்சுன்னா அந்த நோய் தீர்வுக்குண்டான மருந்து உடனே காட்டணும். இதுக்கு முன்னாடி, அதாவது வருஷம் பிறகு முன்னாடி உங்களுக்கு நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோயெல்லாம் க்யூர் ஆகிடும். அந்த மாதிரியான அமைப்பு. அடுத்து 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் 8ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். புதன் தாங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகமே மேச ராசிக்கு. அவரே இந்த வருஷம் ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் அவரை வச்சு உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சரிங்களா? சுக்கிரனை வச்சு, சுக்கிரன் மாதம் மாறக்கூடியது, அவரை வச்சு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரிங்களா? ஸோ அதனால் மாதக்கோள்கள் தானே, டக்குன்னு போயிடும். குரு பார்த்து சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. அதாவது உங்கள் ராசிக்கு 5 குடியரும் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ராசிநாதர்
உங்களுக்கு பாக்கியாதிபதி 9 கூடியவர். இந்த 3 பேரும் ஒன்று சேர இருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, குருவுடைய வீட்டில் செவ்வாயும் சூரியனும் இருக்காங்க. குரு வந்து செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார். இப்போ செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் ராசிநாதரையும், அதாவது செவ்வாயையும் உங்கள் சூரியனும் பார்க்குறது மிக சிறப்பு. அதாவது உங்கள் ராசிநாதரையும் சூரியன் 5 கூடியவரான பஞ்சமாதிபதியும் பார்க்குறது மிக சிறப்பு. 9 கூடிய, அதாவது பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதியும் ராசிநாதரையும் பார்க்குறாரு. இது எவ்வளோ பெரிய மேன்மை தெரியுமாங்க? அற்புதமான அமைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதர் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இந்த வருடம் பிறக்கும்போது. பரிவர்த்தனை அப்படின்னா குருவுடைய வீட்டில் செவ்வாயும் செவ்வாயுடைய வீட்டில் குருவும் இருக்காங்க. இது ஒரு வகையான பரிவர்த்தனை, இது ஒரு வகையான யோகம். அப்போ மேச ராசிக்கு மிக அற்புதமாக இருக்குது. அடுத்து கெடுதல் பண்ணக்கூடிய சனி பகவான் எங்கே இருக்கார்? எப்போவுமே கெடுதல் பண்ண முடியாத இடமான 11ஆம் இடத்துல இருக்கார். அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து ராகு, அவர் அடுத்தபடியே கெடுதல் பண்ணக்கூடியவர். அப்போது ராகு வந்து எங்கே இருக்காருன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். சைன போகஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் யாருடைய வீட்டில்? குருவுடைய வீட்டில் இருக்கார். கடல் நீர் அது. அப்போது பெரிய ஒரு இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ மழை பெய்து வைக்கிறது எல்லாமே வந்து ராகுவால் தான். இந்த இப்போ 2024 பெரிய வந்து லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா எப்பவுமே மழை பெஞ்சிட்டு இருந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்துலேயும் மழையும் இருக்கும். ஒரு சில இடத்துல தண்ணி பஞ்சமும் ஏற்படும். அது வந்து ராகுவால் நடக்குது. நம்ம ராகுக்கு பேச்சு போடலை, இல்லை ராகுவால் நடக்கிறது. சரிங்களா? ஸோ ராகு இந்த மேசராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். சைன போகஸ்தானத்தில். மிக அற்புதமான அமைப்பு. என்னென்னா குருவுடைய வீடு, சுப கிரகத்துடைய வீடு, சுப வீடு. அப்போ அந்த சுப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பண்ணுவார்னா குரு மாதிரி இருந்து செயல்படுவார். அப்போ குரு மாதிரி இருந்து செயல்படக்கூடிய என்ன பண்ணுவார்? உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை, வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டில் வந்து நல்ல, அதாவது அதிகப்படியான உங்களுக்கு வந்து லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த சனி வந்து லாபத்தில் இருக்கிறனால வெளிநாட்டிலேருந்து நல்ல தொடர்பு ஏற்படும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போகணுன்னு ஏன் பண்ணிருந்தீங்கன்னா வெளிநாடு போகலாம். குழந்தை யாருக்கும் இல்லையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, இந்த டைமில் குரு ராசியில் இருக்குது, குழந்தை பிறக்கும். கல்யாணம் நடக்கலையா, கல்யாணம் நடக்கும். கல்யாணம், ஏன்னா சனி பகவான் தான் இப்போ லாபத்தில் இருக்காரு. எந்த தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எந்த தடைகளும் இல்லாமல் லாபத்துலேருந்து 3ஆம் பார்வை ராசியை பார்த்து ராசியை பலப்படுத்திக்கிட்டே தான் வர்றாரு. உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், கௌரவம் எல்லாத்தையும் வந்து இந்த சனி பகவானே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சனி வந்து உங்களுக்கு யோகாரம் கிடையாது, இல்லை 10க்கு 11 கூடியவர் தான். இருந்தாலும் அவருடைய இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா லாபாதிபதி வீடு, லாபம் வீடு, அவருடைய சொந்த வீடு. அவர் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா 30 வருஷம் ஒரு கதை உங்களுக்கு உங்கள் ராசிக்கே வராரு. அதாவது உங்கள் ராசியை பார்க்குறாரு, லாபத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போ அந்த 30 வருஷம் வரக்கூடிய ஒரு கிரகமானது அவருடைய லாப வீட்டுடைய வேலையை உங்களுக்கு சிறப்பாக செய்யணும்ல. ஏன்னா துன்பத்தையும் அவர் தான் வெயிட்டாக கொடுக்குறாரு. அதாவது நல்லதையும் கெட்டதையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த சனி பகவான் தான். உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் சொல்லி அள்ளி கொடுத்துட்டு போகும், கெட்டதாக இருந்தாலும் சொல்லி அள்ளி கொடுத்துட்டு போகும். அந்த மாதிரி, அதாவது பாரபட்சமே பார்க்காது இந்த சனி பகவான். அப்படி இருக்கிற சனி வந்து உங்களுக்கு வந்து லாப வீட்டில் உட்காந்து உங்கள் ராசியை வந்து உங்கள் ராசிக்கு லாபத்தில் உட்காந்து உங்கள் ராசியை 3ஆம் பார்வையை பார்த்து உங்கள் ராசிக்கும் உங்களுக்கும் அங்கீகாரம், கௌரவம், உங்களுக்கு தீராத நோய் இருக்கா அதை தீர்த்து வச்சிடும். அது வந்து க்யூர் பண்ணி கொடுத்துரும். அதாவது கடன் இருக்கா அந்த கடத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். இதில் உங்கள் தசாபுத்திக்குன்னு ஒத்துழைக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி பகவானால் இப்போ கெடுதலே கிடையாது. உங்களுக்கு அதேமாரி ஏதாவது கெடுதல் நடக்குது, உங்கள் லைஃப்பில் ஏதாவது நெகட்டிவ் நடக்குது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சொந்த சாதத்தை எடுத்து உங்களுடைய தசாபுத்திகளை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த தசை போகுதுன்னு பாருங்கள். உங்களை யோக தசை 5 கூட இப்போ சூரிய தசை போச்சுன்னு வைங்களேன், இதுக்கு முன்னாடி ஏதாவது கடன் இருந்தால் கூட ஒரு துளியில் கூட கடன் இல்லாமல் சூப்பராக தூக்கிட்டு வரும். ஆனால் சூரிய தசை வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கர தசை வந்து சூரிய தசை வரும். அப்போ சுக்கரன் உங்களுக்கு கடன் வைக்க மாட்டார். அவர் இடவிடமான இடத்துல இருந்தால் தான் கடன் வைக்கும், இல்லைன்னா கடன்லாம் வைக்காது. உங்களுக்கு மேசராசிக்கு எப்போவுமே கடன் வைக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய தசை தான். புதன் தசை வந்தால் தான் உங்களுக்கு கடன் வைக்குமே. அப்படியே புதன் தசை வந்தால் கூட கேது தசை வரும்போது உங்களுக்கு அந்த கடன் நிவர்த்தி பண்ணிடும். ஏன்னா கேது வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துடைய அதிபதி மாதிரி செயல்படுவார். அவர் இதெல்லாம் வந்து சுயசாதத்தில் பார்க்குறது. ஆனால் இப்போ கோச்சார் ரீதியாக உங்களுக்கு எந்த வகையிலையும் பயப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த அதாவது மேசராசிக்காரங்களுக்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லியிருந்தா கூட, ஏன்னா ராசிலே வந்து ராகு இருந்தார். ராகு இருந்து பயமுறுத்திக்கிட்டு தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பயங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ வந்து அதெல்லாம் இல்லை, சூப்பராக இருப்பீங்க. ரொம்ப அற்புதமான அமைப்பு இந்த வருடம். உங்கள் ராசியை பொறுத்தவரை 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தை வச்சுலாம் நீங்கள் எந்த வகையிலும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா அங்கே இருக்க 3 நட்சத்திரமும் கேது, அப்புறம் சுக்கிரன், சூரியன், இந்த 3 பேருடைய நட்சத்திரம் தான். அவங்களால உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தால் எந்த பாதிப்புனா கிடையவே கிடையாது. ஏன்னா எப்போவுமே நம்ம ராசியை தான் பலமாக இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர நட்சத்திரத்தை பார்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது. நட்சத்திரத்தால் அதாவது பெருசாக வந்து நம்ம லைஃப் மாற்ற முடியாது. ஏன்னா ராசியால் தான் ஒரு சம்பவம் நடக்குமே தவிர நட்சத்திரத்தால் சம்பவம் நடக்காது.
சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் நட்சத்திரத்தெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். நம்ம அஸ்வினி நட்சத்திரம், நம்ம பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் நம்ம எப்படி இருப்போம், ஏது இருப்போம் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதெல்லாம் வந்து ஒரு யூஸும் இல்லை. அதனால் உங்களுடைய ராசி நல்லா இருக்கா பாருங்கள். உங்கள் ராசிநாதர் நல்லா இருக்கா பாருங்கள். உங்கள் ராசிநாதர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த வருஷம் ஆரம்பித்த 3 மாதம் அற்புதமான அமைப்பில் இருக்கார். சொல்ல முடியாத அற்புதம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவங்க குருவுடைய வீட்டில் இருந்து குரு பார்வையில் இருக்கார் 1.5 மாதம். அடுத்து உச்சமாயிடுவார் மகர ராசியில். ஸோ ஸ்டார்டிங் 3 மாதம் மிக அற்புதம். என்ன வேணால் பண்ணுங்கள். உங்களால் அதாவது ஒரு எதிரியாக இருந்தாலும் அவங்க முன்னாடி நில்லுங்க. உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா, கடன்காரங்கிட்ட நீங்கள் நேரில் போய் தைரியமாக பேசுங்க. நீங்கள் தைரியத்துக்கு உங்களுக்கு சொல்லியே தர தேவையில்ல. அந்த லெவலில் மேசராசிக்காரங்க பயங்கரமான தைரியசாலி. எதுனாலும் ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டீங்க. அப்படியே கடகடன்னு ஓடிட்டுருப்பீங்க. ஒரு வேலையை உடனே முடிக்கணும்னு நினைப்பீங்க. அதாவது ஒரு சம்பவம் நடந்தால் கூட நீங்கள் தான் முன்னாடி போய் நிற்கணும் ஏம் பண்ணுவீங்க. அதனால் வந்து உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இருந்தாலும் இந்த 3 மாதம் ஸ்டார்டிங் 3 மாதம் மிக அற்புதமாக இருக்குது. அதுக்கடுத்து குரு வந்து அந்த இடத்த விட்டு, அதாவது நான் 5ஆம் மாதம் வந்து குரு பயிற்சி இருக்குது இந்த வருஷம். ராகுகேது பயிற்சி கிடையாது, சனி பயிற்சி கிடையாது. ஸோ குரு பயிற்சி ஆகும்போது குரு வந்து 2ஆம் இடத்து தான் போகிறாரு. அந்த 2ஆம் இடத்துக்கு போகிற குருவால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா தன லாபம் தாராளமாக இருக்கும். அதனால் மேசராசிக்கு இந்த வருஷம் 100க்கும் மேற்பட்ட மார்க் போடலாம். நம்ம இப்போ 100 தானே கணிக்கிறாங்கனால 100 மார்க் உங்களுக்கு நம்ம இந்த வருஷம் 2024 அற்புதமான மாதமாக இருந்ததுனால 100 மார்க் கண்டிப்பாக போடுதோம். மேசராசிக்காரங்க நீங்கள் வந்து முருகர் வழிபாடை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் முருகர் வழிபாடு பண்ண உங்களுடைய கோபங்கள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த பார்வதி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு சூப்பரான வருடம். ரொம்ப நல்லா இருப்பீங்க. எங்கள் பாம்பாடி சித்தர் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுதோம். வணக்கங்க.